அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் நேற்றைய பாடத்திலிருந்து இக்லாபுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தில் நேற்றைய பாடத்தில் நாம் பார்த்தோம், நூன் சாக்கினுக்கு பிறகு இந்த பாவுடைய எழுத்து வந்தால் அதை நாம் மீமாக மாற்றி ஓத வேண்டும். இன்றைய பாடத்தில் தன்வீனிற்கு பிறகு, அதாவது தோசபர் தோசேர் தோபேஷ், இந்த தன்வீனுக்கு பிறகு இதே போல் பாவுடைய எழுத்து வந்தாலும் இந்த இடத்திலே ஒரு தன்வீனை நாம் மீமாக மாற்றி ஓத வேண்டும். நமக்கு தெரியும், ஏற்கனவே படித்த பாடத்தில் இந்த இப்போ 2 தம்மா என்று சொன்னால் ஒரு தம்மாவினுள் ஒரு நூன் சாக்கின் இருக்கிறது. எனவே தான் நாம் இதை உன் என்று படிக்கிறோம். ஓ என்பதை உன் என்றும் லூ என்பதை லுன் என்றும் படிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பா வந்திருப்பதால் இந்த சின்ன மீம் எழுதப்பட்டிருக்கும். இதை லுன் என்பதற்கு பதிலாக லும் என்று படிக்க வேண்டும். அதே சட்டம்தான். ஆனால் இந்த இடத்துல நூன் சாக்கின் மறைந்து இருக்கும் அந்த ஒரு தம்மாவிற்குள். எனவே ச மீ, நமக்கு தெரியும் ச மீ யாமத்தோடைய பாடம். உன் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே என்று சொல்ல வேண்டும். குன்னா மற்றும் இஃபா செய்து ஓத வேண்டும். ப சீருன் சமீஉம் பசீருன். இந்த இடத்துல உன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த சின்ன மீம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு பா வந்தால் அந்த நூன் சாக்கினும் தன்வீனையும் நாம் மீமாக மாற்றி ஓத வேண்டும். அதுதான் இன்றைய பாடம். சமீஉம் பசீருன். அடுத்த வார்த்தை ரசூ ரசூலும். இந்த லுன் என்பது லும் என்று மாறிவிடும். நமக்கு தெரியும், நூன் சாக்கினை எடுக்க வேண்டிய இடத்தில் இந்த மீம் சாக்கினை வைக்க வேண்டும். லும் பி மா ரசூலும் பி மா. குன்னா மற்றும் இஃபா செய்து வேண்டும். பிமா ரசூலும் பிமா என்று. அடுத்த வார்த்தை பாருங்கள். கி ரோ மிம். இங்கே மீன் தோசேர் இருக்கிறது, அதாவது கசரத்தைன் இருக்கிறது. மின் என்று படிப்போம். ஆனால் அடுத்து பா இருப்பதால் இதை மிம் என்று மீம் சாக்கினாக மாற்றி படிக்க வேண்டும். கிரோ மிம் ப ரோ தின் ப ரோ தின் கிரோ மிம் ப ரோ தின். இதுதான் இன்றைய பாடம். அதாவது தன்வீனிற்கு பிறகு பா வந்தால் அந்த தன்வீனில் இருக்கக்கூடிய ஒரு நூன் சாக்கினை மீன் சாக்கினாக மாற்றி விட வேண்டும். அதுதான் சமீஉம் பசீருன். இம்மாக மாற்றி ஓத வேண்டும். சமீஉம் பசீருன். அடுத்து ரசூலும் பிமா கிராமின் பரரத்தின். அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் அடுத்த ஒரு சட்டத்தை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.